ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி. ஆமாங்க, வேர்க்கடலையை வச்சு சீராளம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலையே இந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, ரெண்டுத்தையும் 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். 10 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அதோடவே நம்ம ஊற வச்ச வேர்க்கடலையும் அரிசியும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இந்த தட்டில் சேர்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த தட்டு வைக்க சரியாக இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இறக்கி வச்சு நல்லா சூடாக ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கருவேப்பிலை செவந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்லா அது குக் ஆகிடும். இப்போ இட்லி பொடி எடுத்து லேசாக தூவிட்டு கிளறிட்டு இறக்கிட்டிங்கன்னா சீராளம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.